இன்றைக்கி என்னோட மண்டே விலாக் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பையனுக்கு மட்டும் இன்றைக்கி பாஸ்தா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். எனக்கு பாஸ்தானா ரொம்ப பிடிக்கும். அதில் கொஞ்சம் ஹெல்த்தியராக சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்லியும் கார்னும் சேர்த்துருந்தேன். ஃபஸ்ட்டு பாஸ்தா நல்லா வெந்ததுக்கப்புறமா ப்ராக்லியும் கார்னும் சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சா போதும். அதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் பட்டர் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் கோதுமை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டரில் பச்சை வாசனை போகணும். அப்புறம் பால் சேர்த்து நல்லா கொதிச்சிடும். ஏற்கனவே வேக வச்சுருக்க பாஸ்தா ப்ராக்லி இதெல்லாம் சேர்த்து பெப்பரும் சீஸும் போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ப்ராக்லி பாஸ்தா ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பையனுக்கு ஸ்கூலில் எக்ஸாம் இருக்குது. KG1 KG2 எக்ஸாம்ஸ் அந்தளவுக்கு இருக்காது. ஜஸ்ட் டெஸ்ட் மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி அஃபிஷியலாக அவன் ஃபஸ்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணுறாதனால தான் காலையில் அவனுக்கு ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுருந்தேன். மதியம் லஞ்சுக்கு சவுச்சோ கூட்டும் பீன்ஸ் பொரியல் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். காலையில் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு இடியாப்பம் தான் வச்சுருந்தோம். ஃப்ரெண்டு மீன் குழம்பு கொடுத்து விட்டுருந்தாங்க. அதனால் இடியாப்பம் மீன் குழம்பு வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டாச்சு.